ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூங்குழலி மீன் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவு வதங்கினதும் நான் ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான உப்பையும் குழம்பு மிளகாத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கருக விடாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதி வந்துடுச்சு. நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு 1.5 எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை வெடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நான் ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மாங்காய் வெந்த உடனே மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோன்னா மணக்க மணக்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி.